தொண்டை ரொம்ப வலிக்கும், சாப்பிட முடியாது, அடிக்கடி காய்ச்சல் வரும், தண்ணி குடிக்க முடியாது. நம்ம ஒழுங்காக சாப்பிடாதனால உடம்பு நல்லா மெலிஞ்சி ரொம்ப வாட்டமாக ஒன்றுக்காம சோர்வாக போயிட்டான். நட்டமாக எழும்பி இருக்க முடியாது, நடந்து போக முடியாது, படுக்கையில் படுக்கணும் போல் இருக்கும், படுத்தே இருப்பான், கட்டிலில் சோர்வாகவே இருப்பான். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவேன், சாப்பிடாம திருப்பி கொண்டு வந்துடுவான். அப்போ எதுக்கு சாப்பிடனா வயிறு பசிக்குது, ஆனால் இது சாப்பிட முடியல, அப்படியேம்மா நான் தொண்டைக்குள்ள வலிக்குது, இல்லை கட்டி மாதிரி இருக்குன்னு எல்லாம் காமிப்பான். பையனுக்கு தொண்டை வலிக்குது வீங்கிருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் வாயை திறந்து பார்க்கும்போது தான் உள்ள நாக்குக்குள்ளே 2 கரைங்க சதை வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு ஒட்டி போய் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சதை வளர்ந்துருக்குன்னு எங்களுக்கே தெரியும். என் மகனை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோடனே அவங்க பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தொண்டையில் சதை அடைச்சிக்கிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணணும், இது ஆப்ரேஷன் பண்ணலாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நம்ம இந்த பிள்ளைய கொண்டு எந்த ஆஸ்பத்திரி கொண்டு பார்த்து எப்படி செய்ய முடியும், கஷ்டம் தானே, சின்ன பையன்லாம் அப்படின்னு தான் நாங்கள் கண்ணீரோட தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த சூழ்நிலையில் 2026 2வது மாதத்தில் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பார்த்து போகும்போது முகலாசனே ஒவ்வொரு வியாதிக்கும் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு எந்தெந்த வியாதி இருந்தாலும் அவங்க பிள்ளைகளுக்கு கை கட்டியாக இருந்தாலும் எதனாலும் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அவங்க முழங்கால் நின்று கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் முழங்கால் நின்று ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, கத்தி படக்கூடாது, விடுதலை எங்களுக்கு தாங்கன்னுட்டு நாங்களும் கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் என் மகனும் தொண்டையில் வலியே இல்லைம்மா, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா நாங்கள் வாயை திறந்து நாங்கள் பார்க்கும்போது தான் தொண்டையில் சதையெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிட்டு ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ விடுதலை கொடுத்துருக்காரு. 5 பைசா செலவில்லாமல் எனக்கு விடுதலை தந்துட்டார். அதுக்கு பிறகு நல்லா நார்மலாக நல்லா சாப்பிடுதான், ஸ்கூலுக்கு போகிறான், விளையாட போகிறான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கான். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சாட்சி பார்த்தீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். இல்லை நிறைய சாட்சிகளை இதே போலவே பார்க்க நம்மளோட பிரேஸ் கார்ட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பிரேஸ் தொழிலில் கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.